ஒரு காலத்தில் மலைகளும் மேகங்களும் கை கொடுத்து கொள்ளும் அளவுக்கு உயர்ந்த ரோஜாபுரம் என்ற ராஜ்யம் இருந்தது. அந்த நாட்டின் அடையாளமே எங்கும் மலர்ந்திருக்கும் ரோஜா தோட்டங்கள். காற்றில் கூட ரோஜா மனம் கலந்திருக்கும். அந்த நாட்டின் அரசி இளவரசி ரோஜா. அவள் பெயரைப் போலவே மென்மையும் துணிவும் சேர்ந்தவள். ரோஜா இளவரசி மற்ற அரசகுமாரிகளைப் போல பொன்னாடை முத்துமாலை என அரண்மனையில் மட்டும் வாழவில்லை. அவளுக்கு தோட்டங்களில் நடக்கவும், காயமடைந்த பறவைகளை பராமரிக்கவும், குழந்தைகளோடு பேசவும் பிடிக்கும். ஒரு ராஜ்யம் அழகாக இருக்க வேண்டுமென்றால் அதன் மனமும் அழகாக இருக்க வேண்டும் என்று அவள் அடிக்கடி சொல்வாள். ஒரு மாலை நேரம் சூரியன் ரோஜா மலர்களில் பொன்னிறம் ஊற்றிக் கொண்டிருந்தபோது வானிலிருந்து ஒளிரும் ஒரு பறவை இறங்கியது. அதன் இறகுகள் தங்கம் போல ஜொலித்தன, கண்கள் அறிவால் மின்னின. அது தங்கப் பறவை. அந்த பறவை தோட்டத்தின் நடுவே இருந்த பழமையான ரோஜா மரத்தில் அமர்ந்து பாடியது. அந்த பாடல் காற்றை அமைதியாக்கியது, மலர்களை சிரிக்க வைத்தது. இளவரசி ரோஜா அதை கேட்டு மயங்கினாள். ஆனால் பறவை மனிதர்களிடம் பேசவில்லை, பார்வையால் மட்டுமே சொல்லியது. அன்றிரவு அரண்மனையின் பழைய நூலகத்தில் ஒரு மறைக்கப்பட்ட நூலை ரோஜா கண்டாள். அதில் எழுதப்பட்டிருந்தது, ரோஜாபுரத்தின் வளமும் அமைதியும் ஒரு மந்திரத்தில் கட்டப்பட்டுள்ளது. அந்த மந்திரத்தின் காவலன் தங்கப் பறவை. அது சோகமடைந்தால் ராஜ்யம் சுருங்கும். உண்மையிலேயே சில நாட்களிலேயே ரோஜாக்கள் வாடத் தொடங்கின. ஆறு நீர் மங்கியது. மக்கள் கவலைப்பட்டார்கள். தங்க பறவை தோட்டத்தில் இருந்தாலும் அதன் பாடல் நிறுத்தப்பட்டது. ஒரு விடியற்காலை ரோஜா தைரியமாக பறவையிடம் பேசினாள். அவளின் கருணை மந்திரத்தை உடைத்தது. தங்க பறவை மெதுவாக சொன்னது, நான் ஒரு காலத்தில் இந்த நாட்டின் இளவரசன். பேராசை கொண்ட மந்திரவாதி என்னை இப்படி சாபமிட்டான். உண்மையான தியாகமும் அன்பும் மட்டும் இந்த சாபத்தை உடைக்கும். அந்த தியாகம் ஒரு அரசியின் வசதியை விட்டு துன்பத்தை ஏற்கும் முடிவு. ரோஜா இளவரசி அரண்மனையை விட்டு புறப்பட்டாள். 3 சோதனைகள் அவளை காத்திருந்தன. முள்காடு, வலியை கடந்து நடக்க வேண்டும். மௌன நதி, பயத்தை விட்டு குதிக்க வேண்டும். கண்ணாடி மலை, தன்னை நேர்மையாக எதிர்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் அவள் கருணை, உண்மை, தைரியம் மூன்றையும் நிரூபித்தாள். அவளின் கைகளில் காயங்கள், மனதில் உறுதி. கண்ணாடி மலையின் உச்சியில் அவள் தன் அரசியின் முத்திரையை மந்திர தீயில் வைத்தாள். என் ராஜ்யம் வாழ வேண்டும் என்றால் என் வசதி வேண்டாம் என்றாள். அந்த நொடி வானம் ஒளிர்ந்தது. தங்க பறவையின் இறகுகள் விழுந்து ஒளியாக மாறின. சாபம் உடைந்தது. பறவை மனித உருவம் பெற்றது. அவன் பெயர் ஆரியன். ரோஜாபுரம் மீண்டும் மலர்ந்தது. ரோஜாக்கள் முன்பை விட அழகாக பூத்தன. ஆரியன் ராஜ்யத்தின் காவலனானான். ரோஜா இளவரசி அரசியாக முடிசூட்டப்பட்டாள். அவர்கள் காதல் பேரரசு கட்டவில்லை, கருணையின் பேரரசு கட்டினார்கள். மக்கள் இன்றும் சொல்கிறார்கள், ரோஜாபுரம் ஏன் அழகு தெரியுமா? அங்கே ஒருமுறை ஒரு இளவரசி தங்கத்தை விட மனதை தேர்ந்தெடுத்தாள்.